இதை வந்து சில செய்தி நிறுவனங்கள் போய் அவங்கள்ட்ட பேட்டி எடுக்கிறாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்க பேசுறத பீப் சவுண்டு தான் போட வேண்டியதா இருக்கு. அந்த அளவுக்கு மக்கள் கொந்தளிச்சிருக்காங்க. மேலேந்து உத்தரவு வந்ததா, இல்ல மேலே இருக்கக்கூடியவர்கள் சிக்கந்தர் தர்காலேருந்து போலீஸுக்கு உத்தரவு வந்ததா, மேல் அதிகாரிகளிடம் உத்தரவு வந்ததா, இல்ல வக்ஃப் போர்டு சேர்மேன் நவாஸ் கனியிடமிருந்து உத்தரவு வந்ததா என்னன்னு தெரியாது. உடனே தடுத்து நிறுத்தி எப்படிப்பட்ட அந்த தேசமாக இருக்கணும்னா, ஒருத்தவங்க பார்க்கும் பொழுது அப்படியே கருணையோடு அப்படியே நடந்து கொள்ளக்கூடிய, அன்பை பரிமாறிக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். இப்போ வந்து நாடு முழுக்க வெறுப்பு இருக்குதான். இந்த ஆளுக்கு நாட்டின் மீது வெறுப்பு மட்டும் இல்லை, இந்த பிரதமர் மோடியின் மீது இருக்கிற வெறுப்புனால வெளிநாடுகளுக்கு போயிட்டு இந்தியாவை ஏதாவது செய்யுங்க, ஏதாவது செய்யுங்க, அவரை வந்து நாங்கள் எலெக்ஷனில் ஜெயிக்க முடியாது, ஜென்சிக்களே நீங்கள் ஏதாவது போராட்டம் பண்ணுங்க, பங்களாதேஷில் வந்து அங்கங்கே கொளுத்தி விட்டான அது மாதிரி ஏதாவது பண்ணுங்க, ஆனால் நீ வந்து அகற்றணும்னு சொல்கிற. இது போன்ற சுதந்திர போராட்ட வீரர்களையெல்லாம் நீ அகற்றணும்னு சொல்கிறதுக்கு உனக்கு என்ன, உனக்கு சுப்ரீம் கோர்ட்டு வந்து வெட்டியாக இருக்குது, நீ ரொம்ப பிஸியான ஆள் அப்படின்னா இது ஒரு கேஸுன்னு கொண்டாந்து இங்கே போடுறியா? நீ இப்படியெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தேன்னா உனக்கு 1 லட்ச ரூபா அபராதம் போட்டு உன்னை வச்சு செஞ்சுருவோம். இப்போ நீ என்ன சொல்கிற? இப்போ வித்ட்ரா பண்ணுறியா? வசதி எப்படி? ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். முக்கிய செய்திகள். உங்களுக்கு சொந்த ஊர்களுக்கு பஸ் ஏற சென்ற மக்கள் அவதி. திருப்பரங்குன்றம் கோயில் கள்ளத்தி மரத்தில் பிறைக்கொடி விவகாரத்தில் நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்த சொன்ன எச் ராஜா கைது. மேட் இன் இந்தியா என மாற வேண்டும், மாணவர்களின் கேள்விகளால் திணறிய ராகுல். சாக்ஸ்கம் பள்ளத்தாக்கை சீனா கோருவதை ஏற்க முடியாது, இந்தியா திட்டவட்டம். வீர் சாவர்கர் உருவப்படம் அகற்றுதல் தொடர்பான வழக்கு, மனுதாரரை கடுமையாக எச்சரித்த நீதிமன்றம். இன்றைய செய்திகள் குறித்து நம்முடைய பேச திரு ராஜேஷ் அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். முதல் செய்தி, பொங்கலுக்கு சொந்த ஊர்கள் செல்ல கிளாம்பாக்கத்தில் மக்கள் அவதி. இதை பற்றி உங்கள் கருத்து? நீங்கள் சொல்கிறது மாதிரி பொங்கலுக்கு சென்னையிலேருந்து கிளம்பி எல்லாரும் சொந்த ஊருக்கு போகிறாங்க. குறிப்பாக இந்த பொங்கல் விழாவை வந்து தங்களுடைய சொந்த ஊரில் கொண்டாடணும் அப்படின்னு சில பேர் கிராமத்துலேருந்து, நிறைய பேர் சென்னையில் வந்து வேலை நிமித்தமாக இங்கே வந்து இருப்பாங்க. அவங்கெல்லாம் அட்லீஸ்ட் இந்த பொங்கல் ஒரு அது சேர்ந்தாப்புல 3-4 நாள் லீவு வர்றதுனால அங்கே போய் கொண்டாடணும், நம்ம அம்மா அப்பாவோட கொண்டாடணும், நம்ம கிராமத்தில் சொந்த கிராமத்தில் போய் கொண்டாடணும். இது பொங்கலுங்கிறதுனால அடுத்தது மாட்டு பொங்கல் இருக்குது. அவங்க வீட்டில் ஒரு வேளை மாடு இதெல்லாம் கிராமத்தில் இருந்ததுன்னா மாட்டு பொங்கல்லாம் அங்கே கொண்டாடலாம். சிட்டியில் அதெல்லாம் கொண்டாட முடியாது, விமோசனமாக கொண்டாடுவாங்க. அப்படிங்கிறப்ப கிட்டத்தட்ட என்ன ஒரு அப்ராக்சிமேட்டாக சொன்னாங்க, 16 லட்சம் பேர் இங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இப்போ நாளைக்கெல்லாம் பார்த்தாங்கன்னா சென்னையே வெறிச்சோடி இருக்கும். நீங்கள் வந்து 3 ரோடு வழியாக போகிறதுக்கு சும்மா ஒரு 10 நிமிஷத்தில் அசோக் நகரில் கிளம்பினீங்கன்னா கடன்னு போயிடலாம், ஏன்னா எந்த ஒரு டிராஃபிக்கும் இருக்காது அப்படிம்பாங்க. தீபாவளியை விட இது தீபாவளிக்கு 1 நாள் 2 நாள் தானே லீவு, இது கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் லீவுங்கிறதுனால எல்லாரும் கிளம்பி போகிறாங்க. ஸோ ஒரு கவர்மெண்ட்டுங்கிறது என்ன முடிவு பண்ணணும்னா, இத்தனை லட்சம் பேர் போகிறான். இன்னும் சொல்லப்போனால் அதில் பாதி பேர் காரில் போகிறாங்க ஒரு குரூப்பு, ட்ரெயின், பஸ்ஸு, எல்லா போக்குவரத்தையும் 16 லட்சம் பேர் போகிறாங்கன்னா எல்லா போக்குவரத்தையும் இதுனா. இப்போ பார்க்குறோம் ட்ரெயின் என்னதான் இருந்தாலும் எவ்வளோ பேர் போக முடியும், அதுவும் ரிசர்வேஷன் இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. அதுக்கு அடுத்தது அவங்க போகிறதுங்கிறது பஸ்ஸில் தான் போவாங்க. வசதி இருக்கிறவங்க காரில் போகிறாங்க, அது இல்லைன்னா பஸ்ஸில் போவாங்க. சரி, பஸ்ஸில் அப்படிங்கிறப்ப ப்ரைவேட் பஸ் இருக்குது, ஆம்னி பஸ் இருக்குது, கவர்மெண்ட் இருக்குது. இப்போ ஆம்னி பஸ்ஸு இந்த சீசன் நேரத்துலலாம் இஷ்டத்துக்கு டிக்கெட் போடுறாங்கங்கிறது நமக்கு தெரியும். திருநெல்வேலி, கன்னியாகுமரி இதெல்லாம் போகிறதுக்கு 2000-3000 போகிறாங்க. பேருக்கு இந்த கவர்மெண்ட்டு ஒரு ஃபைன் ஒன்று போடும், அதை ஈஸியாக அவங்க கட்டிட்டு ஒவ்வொரு வருடமும் இதே வேலையை தான் பண்ணிகிட்ருக்காங்க. சரி, ட்ரெயினில் நம்ம ரிசர்வ் பண்ணால் கிடைக்கலையோ அப்படின்னா திடீர்னு வந்தே போயே ஆகணும் ஊருக்கு அப்படிங்கிறவங்க ஆன் தி ஸ்பாட் அங்கேருந்து கிளம்பாக்கத்துக்கு போனோம்னா அங்கே வர பஸ்ஸில் எதுலையாவது ஏறிடலாம் அப்படின்னு. அதுவும் குறிப்பாக இப்போ சவுத் மதுரை, திண்டுக்கல், திருநெல்வேலி, கன்னியாகுமரி இப்படிலாம் போனாங்க. ஓரளவு அவங்க இதெல்லாம் பஸ்ஸு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்வேஷன் பண்ணிட்டு போயிடுவாங்க. அது நமக்கு புரியுது. ஆனால் அப் டு திருச்சி, பெரம்பலூர், அங்கே இருக்கிற துறையூர்,
இதெல்லாம் போறவங்க வந்து ரிசர்வ் பண்ண மாட்டாங்க இல்லையா? பெரும்பாலும் ரிசர்வ் பண்ண மாட்டாங்க. இப்போ வர வண்டியிலே ஏறிக்கலாங்க, ஒரு 2 இடத்துல இறங்கி கூட நம்ம போய்க்கலாம் அப்படின்னா. அப்படி ஆயிரக்கணக்கான பேர் நேற்று இன்னும் இருக்காங்க. இந்த பஸ்ஸில் எல்லாமே புக்குடு, எல்லாமே ரிசர்வேஷனு, யாருக்குமே இடம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பஸ் வருது, அங்க போங்க இங்க போங்க அப்படின்னு சுத்தி சுத்தி ஒவ்வொருத்தவங்களும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் மக்களை அலக்கடிக்கிறாங்க. மக்கள் வந்து அலக்கழிக்கிறாங்க. அதுவும் கிளாம்பாக்கம் இந்த மூலையிலேருந்து வந்தா அந்த மூலையில வரைக்கும் சுத்தி சுத்தி பார்த்துருக்காங்க. எந்த பஸ்ஸும் இல்லை. இதை வந்து சில செய்தி நிறுவனங்கள் போய் அவங்கள்ட்ட பேட்டி எடுக்கிறாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்க பேசுறத பீப் சவுண்டு தான் போட வேண்டியதா இருக்கு. அந்த அளவுக்கு மக்கள் கொந்தளிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அமைச்சரே வராரு. அமைச்சர்கிட்ட ஒரு அம்மா வந்து, எப்போ பார்த்தாலும் ரிசர்வேஷன் படிச்சவன் ஏதாவது பண்ணிட்டு போவான், நாங்கெல்லாம் இப்போ அன்னாடங்காச்சு இங்கேருந்து திடீர்னு வரோம், ஊருக்கு போகணும்னு நினைச்சா நான் எப்படி போறது அப்படின்னு அந்த அம்மா கேக்குது. அமைச்சரே கேக்குது. அது கேட்டது முக்கியம் இல்ல, அது கடைசியில ஒரு பஞ்ச் லைனோட முடிக்குது. நாங்கெல்லாம் ஓட்டு போட்டாதான் நீ வந்து அங்க குந்துவ. அது டிப்பிக்கலா நம்ம ஊர் பாஷை பேசுது. நாங்கெல்லாம் ஓட்டு போட்டாதான் நீ குந்துவ, நீ இந்த முறை எப்படி வரன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னே மக்கள் சொல்றாங்க. அப்படிங்கிறப்ப இந்த கவர்மெண்டின் மீது அவங்களுக்கு எந்த அளவுக்கு கோபம் இருக்கிறது. அதாவது ஒரு எலெக்ஷன் வருது, அதுக்கு முன்னால இப்படி ஒரு பெரிய ஒரு மைக்ரேஷன், அதாவது இந்த ஒரு 4 நாள் 5 நாளுக்காக இவங்க இதுல என்ன சொல்றாங்கன்னா, 22,000 பேருந்துகள் போறதுக்கும் வரத்துக்கு 11,000 சொச்சம் பஸ்ஸுகளை நாங்க அந்தந்த ஊர்ல இருந்து இது பண்ணி கிட்டத்தட்ட 34,087 பஸ்ஸு இது பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறீங்க. ஆனா இங்க போறதுக்கு மக்களுக்கு பெரம்பலூர், துறையூர், திருச்சி வரைக்கும் போறவங்களுக்கு பஸ் இல்லையே, போதிய வசதி இல்லையே அப்படின்னு அவங்க கத்துறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். ஓகே, திடீர்னு இவ்வளவு கூட்டம் வந்தா சமாளிக்க முடியாதுங்கிறது, சமாளிக்கக்கூடிய அளவுக்கு யோசனை பண்ணக்கூடியது தானே கவர்மெண்ட். ஏன் யோசனை பண்ணல அப்படிங்கிறது, பெரும்பாலான கவர்மெண்ட் பஸ் எந்த லட்சணத்துல இருக்கு அப்படிங்கிறதும் தெரியும். அதுவே நம்ம ஸ்ட்ரீட் டிவில பல முறை பேசியிருக்கோம். சப்ஸ்டாண்டர்டு இதுதான் வச்சிருக்காங்க, உதிரி பாகங்கள் வச்சிருக்காங்க, பல பிரேக் பிடிக்க மாட்டேங்குது, அந்த பல இஷ்யூகள் வந்தது. சமீபத்தில் அரசு பேருந்துகள் வந்து ஆக்சிடென்ட் ஆனது, பல இஷ்யூக்கள் இருக்குது. ஆகவே மக்கள் வந்து மிகப்பெரிய கோபத்தில் இருக்கிறாங்க. இது ஒவ்வொரு முறையும் தீபாவளியா இருக்கட்டும், பொங்கலா, தீபாவளியில வந்து ஆம்னி பஸ்ஸுடைய ரேட்டு ஸ்கை ராக்கெட் இஷ்டத்துக்கு போயிட்டு இருந்தது. இப்போ நாங்கள் எல்லாம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஏற்பாடு பண்ணாம கேட்டா எல்லாமே ரிசர்வேஷனு அப்படின்னா, அங்க வரவனுக்கு கிளாம்பாக்கத்துக்கு வந்து பஸ் ஏறணும்னு நினைக்கிறவனுக்கான அன்ரிசர்வ்டு பஸ்ன்னு நிறைய வச்சிருப்பாங்கல்ல, அந்த பஸ் எல்லாம் கூட இல்ல. அதுவும் ஷார்ட் டிஸ்டன்ஸ், ஒரு 200 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் போற அளவு தூரத்துக்கான பேருந்துகள் கூட இல்ல அப்படின்னு மக்கள் மிகவும் கோபத்துல இருக்கிறாங்க. அந்த மக்கள் பேசுறதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த அரசின் மீது நீங்க என்னதான் 3000 கொடுத்தாலும், நீங்க வந்து மகளிர் உரிமை தொகை மாசத்துக்கு 1000 ரூபா கொடுக்குறோம் அப்படின்லாம் நீங்க என்னதான் உருட்டினாலும் இந்த கவர்மெண்டின் மீது மிகப்பெரிய கோபத்தில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக அந்த நேற்றைய செய்தி காட்டுது. இன்னும் இவங்க என்னென்னலாம் அடுத்த 2-3 மாசத்துல செய்ய போறாங்களோ கூத்து, இதையெல்லாம் மக்கள் எல்லாம் மனசுல ஏந்தி வச்சுக்கிட்டு சரியான நேரத்துல இதற்கு இந்த அரசுக்கு பதில் சொல்லுவாங்க அப்படிங்கிறது தான் இந்த செய்தி காட்டுது. திருப்பரங்குன்றம் கோவிலில் கள்ளத்தி மரத்தில் பிறை கொடி ஏற்றிருக்காங்க. அதை ஆய்வு செய்ய சென்ற திரு ராஜா அவர்களை கைது பண்ணியிருக்காங்க. அதை பற்றி உங்களுக்கு கருத்து? ஏற்கனவே திருப்பரங்குன்றம் இஷ்யூ போயிட்டு இருக்கு. தீபத்தூண்ல தான் விளக்கு ஏற்றணும் அப்படிங்கிற அந்த கேஸு, அதை தனி நீதிபதி அவங்க கொடுத்த உத்தரவை வந்து செயல்படுத்தலை. பிறகு 2 நபர் இருக்கக்கூடிய அந்த பெஞ்சுக்கு மாற்றினாங்க. அவங்களும் வந்து சாட்டை அடி தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் இப்பொழுது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு இப்படியெல்லாம் போயிட்டு இருக்கு. இன் மீன் டைம் என்னன்னா, அவங்களுடைய சந்தனக்கூடு கந்தூரி விழா சிக்கந்தர் தர்கா, அதற்கு வந்து கொடியேற்றணும் அப்படிங்கிறப்ப அங்க ஸ்தல விருட்சமாக திருப்பரங்குன்றம் அந்த கோயிலுக்கான ஸ்தல விருட்சமாக இருக்கக்கூடிய கள்ளத்தி மரத்துல பிறை கொடியை ஏற்றிருக்காங்க. சிவப்பு நிற பிறை போட்ட அந்த கொடியை ஏற்றிருக்காங்கன்னு ஏற்கனவே ஒரு சர்ச்சையானது. இது குறித்து நீதிமன்றத்துல வழக்கும் போட்டாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, இது வந்து அந்த கள்ளத்தி மரம் கோயிலுக்கு சொந்தமானதா, தர்காவுக்கு சொந்தமானதா? கோயிலுக்கு சொந்தமானதுன்னா எப்படி அங்க வந்து கொடியேற்ற எப்படி அனுமதிச்சுங்க இப்படின்னு பல கேள்விகளை கேட்டிருக்காங்க. உண்மையிலே அங்க என்ன நடந்திருக்கு? நீதிமன்றம் இவ்வளவு சொல்லியும் இந்த அரசு HRNC, அதாவது கோயில் சம்பந்தப்பட்ட இடங்களை, ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டிய HRNC மாற்று மதத்தினர் அங்க கொடியேற்றுவதற்கு எப்படி அனுமதிச்சாங்க
அப்படிங்கிற விஷயம் இவங்க ஏன் ஒரு வம்படியாகவே இதை செயல்படுத்த மாட்டேங்கிறாங்க? கோர்ட்டு சொன்னா கூட இவங்க ஏன் செயல்படுத்த மாட்டாங்கன்னா அவங்களுக்கு சொந்தமான இடத்துலயே ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறத என்னதான் நடக்குதுன்னு பாக்குறதுக்காக அவர் போயிருக்காரு. அதோட பாஜக தொண்டர்களும் போயிருக்காங்க. நம்ம நண்பர் ஹரிஹரன் கூட அவரோட போயிருக்கிறாரு மதுரையில. அங்க போயிட்டு திருப்பரங்குன்றம் போகும் பொழுது உடனே அவங்க வந்து தடுத்திருக்காங்க போலீஸ். எதுக்கு தடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டப்ப, இல்லை நீங்க அங்க தர்காவுக்கு. நாங்க தர்காவுக்கு போல, கோயிலுக்கு சம்பந்தமான கள்ளத்தி மரத்துல கட்டியிருக்காங்கங்கிறாங்க. நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்குது, உத்தரவு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதை செயல்படுத்தக்கூடிய வழியில் அங்க நடந்திருக்கா இல்லையாங்கிறத பார்க்கறதுக்காக போறேன் அப்படிங்கிறப்ப தடுத்து நிறுத்துறாங்க. உடனே அங்கேயே தர்ணா போராட்டத்தை பாஜகவினர் சார்பாக அங்க நடக்குது. அவரோட எச் ராஜா அவர்களோடு கூடவே போன ஹரிஹரன் உள்ளிட்ட நம்ம பாஜக தொண்டர்கள் அங்க போராட்டம் பண்றாங்க. பேச்சுவார்த்தை நடக்குது. அப்புறம் அண்ணன் எச் ராஜா எப்படி பேசுவாருன்னு தெரியும். அந்த சட்ட ரீதியாக அவங்கள்ட்ட வந்து போலீஸால பல விஷயங்களுக்கு பதில் சொல்ல முடியல. பல கேள்விகளை அவர் கேட்கிறாரு. தொடர்ச்சியாக அவர் இப்படி கேட்கும் பொழுது இவங்களால பதில் சொல்ல முடியலங்கிறதோ வேற வழி இல்லாம நீங்க மட்டும் வேணா போங்க, போய் அங்க பாருங்க அப்படிங்கிறாங்க. சரின்னு இவர் போறாரு. உடனே மேல இருந்து என்ன உத்தரவு வந்தது, இதெல்லாம் டிவிலையும் வந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் மேலேருந்து என்ன உத்தரவு வந்ததுன்னு தெரியல. மேலேந்து உத்தரவு வந்ததா இல்ல மேலே இருக்கக்கூடியவர்கள் சிக்கந்தர் தர்காலேருந்து போலீஸுக்கு உத்தரவு வந்ததா, மேல் அதிகாரிகளிடம் உத்தரவு வந்ததா, இல்ல வக்ஃப் போர்டு சேர்மன் நவாஸ் கனியிடமிருந்து உத்தரவு வந்ததா என்னன்னு தெரியாது. உடனே தடுத்து நிறுத்தி உங்களை வந்து நாங்க கைது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில ஏற்ற போறாங்க. வண்டியில ஏற்ற போனா அந்த ஊர் மக்கள் பெண்கள் உடனே தர்ணால இறங்கியிருக்காங்க. வண்டியை நீ எங்களை தாண்டி எப்படி எடுத்துட்டு போவீங்க? அவங்க வந்து இங்க நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துருக்கு, அந்த உத்தரவு செயல்படுத்தப்பட்டு இருக்கிறதா என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலான்னு அவங்க போய் பார்க்குறாங்க. அவங்கள தடுத்தது மட்டும் இல்லாமல் அவங்கள கைதும் பண்ணுறது எப்படி, இது சட்டவிரோதம் அப்படின்னு சொல்லி தர்ணா பண்ணுறாங்க. பெண்கள் எல்லாருமே, அதுதான் அந்த ஊர் மக்கள் எல்லாரும் கூட பெண்கள் எல்லாம் போராட்டம் பண்ணாங்க. என்ன பண்ணுறதுன்னு போலீஸுக்கு தெரியல. சரின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ண இவங்களெல்லாம் பக்கத்தில் இருக்கிற ஒரு மண்டபத்தில் கொஞ்ச நேரம் உட்கார வச்சு டீ காஃபி எல்லாம் கொடுத்து ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் உட்கார வச்சு அதுக்கப்புறம் அனுப்பிச்சிருக்காங்க. இது வரைக்கும் சாதாரணமாக இது போல அரெஸ்ட் பண்ணா சரி டோக்கனுக்காக இது மாதிரி பண்ணி அனுப்பிச்சிருவாங்க. ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு, சர்வாதிகாரியுடைய ஆட்சி, அவருடைய இரும்பு கரம், அது சும்மா இருக்குமா? உடனே காவல்துறைகிட்ட சொல்லி என்ன பண்றாங்க, இந்த பெண்கள் போராடினாங்கல்ல தர்ணா, இவங்க மேல எச் ராஜா மற்றும் பாஜகவினர் அங்க போனதுக்கு பிறக்கூடிய அந்த கள்ளத்தி மரத்தை, அதாவது கோயிலுக்கு சொந்தமான கள்ளத்தி மரத்தை போய் பார்த்ததுக்கே இவர் மீது கைதுங்க மட்டும் இல்லாம வழக்கும் 2-3 பிரிவுல வழக்கு. அவரை கைது செய்வது சட்டவிரோதம் அப்படின்னு சொல்லி போராடினாங்கல்ல பெண்கள், அவங்க மேல ஒரு 3 செக்ஷன்ல வழக்கு. இப்ப இப்படி எல்லாம் வழக்கு போட்டு அவங்க அழிச்சாட்டியம் பண்ணிட்டா இனிமே இந்த கோயில் சம்பந்தமான ஏதாவது பிரச்சனை வருதுன்னு வச்சுங்க, போராடவே எந்த இதுவும் வரமாட்டாங்க. அந்த ஒரு பயமுறுத்துறதுக்காக 3-4 பிரிவுல அப்படி போட்டு வைக்கிறது. சரி, 1 தடவை 2 தடவை ஏறிங்கன்னா போவாங்க. நீங்க அடுத்தடுத்து இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இது எதுக்குடா இந்த வம்புக்கு எதுக்குடா போவானே அப்படின்னு உங்களுடைய போராட்ட குணத்தை அப்படியே அடக்குவதற்காக காவல்துறை வேண்டுமென்றே 3-4 பிரிவுல எல்லாம் இது போல வழக்கு போடுறாங்க. நம்ம சொன்னோம், இந்த தீர்ப்பு இப்பொழுது தனி நீதிபதியுடைய தீர்ப்பாக இருக்கட்டும், 2 பெஞ்ச் அமர்வு அவங்க கொடுத்த நீதிமன்ற தீர்ப்பாக இருக்கட்டும், இதெல்லாம் மக்கள் போராட்டம். அந்த ஊர் மக்களும் தொடர்ச்சியாக கோலம் போட்டு அதன் மூலமாக எதிர்ப்பு தெரிவித்து விளக்கு ஏற்றி கருப்பு கொடி காட்டி இது போல பல போராட்டங்களை அங்க முன்னெடுத்ததுனால அவங்க வைராக்கியத்தோடு அங்க போராடினார்கள். இன்னும் போனா அந்த பூர்ணச்சந்திரன்கிற ஒரு அப்பாவி தனது உயிரையே மாய்த்து கொண்டார், தியாகியாகவே மாறிவிட்டார். இதுக்கு இந்த தீபத்தூண்ல தீபம் இவ்வளவு நடந்த பிறகும் எவ்வளவு சென்சிட்டிவான அது. ஒருத்தன் ஏற்கனவே அங்க வந்து ஒரு சூசைட் லெவலுக்கு நடந்து இருக்கேன், அப்படி இருக்கும். அவனுக்காக ஒரு வருத்தமோ ஏதோ அந்த கவர்மெண்ட் ஒன்றும் செலுத்தல, அவனுக்கு காம்பன்சேஷன் அந்த குடும்பத்துக்கு ஒன்றும் கொடுக்கல, இது ஒரு பக்கம். ஆனா இப்பொழுது அடுத்த கட்ட ஒரு பிரச்சனையை அவங்க வேணும்னே அவன் வந்து கொடி அங்க ஏற்றிருக்கிறான். இது என்னன்னு போய் பார்க்க போற ஆளை அரெஸ்ட் பண்றாங்க. இதை தட்டி கேட்ட அந்த ஊர் மக்கள் மீது அடுத்தடுத்த வழக்கு போடுறாங்கன்னா இந்துக்களை வந்து நம்ம என்ன வேணாலும் செஞ்சிடலாம் அப்படிங்கிற இது குறித்து சேகர் பாபுட்ட கேட்கும் பொழுது
அவர் கூட என்ன சொல்றாரு, நாங்க இதை பத்தி போலீஸ்லாம் அவர்கிட்ட சும்மா விவாதம் பண்ணாங்க, நாங்க ரொம்ப சாஃப்டா இருக்கோம்னு எங்களுக்கு பயம் இருக்குன்னு அவங்க நினைச்சுக்கிறாங்க. இது வந்து இரும்பு கரம் கொண்ட ஸ்டாலின் ஆட்சி. இப்ப இரும்பு கரம் கொண்ட ஸ்டாலின் ஆட்சி தான் அந்த 5 பெண்கள் மீது வழக்கு போட்டிருக்குது. ஆனா கள்ளத்தி மரத்துல வந்து ஒருத்தன் பிறைக்கொடி ஏத்திருக்கான, அவன் மேல ஏதாவது எஃப்ஐஆர் போட்டு பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க. அவன் மேல எந்த ஒரு வழக்கம் இல்லை. யாரு தெரியல, யார் கட்டாங்கன்னு தெரியலன்னு ஒரு கதை விடுவாங்க. ஆனா ஒரு ப்ரொசீஜர் வச்சிருக்காங்க. என்னன்னா, அங்க மலையில யாரு போறாங்க, இந்த கந்தூரி இந்த இதுக்கெல்லாம் போறாங்க அப்படிங்கிறதுக்கு அவங்கள்ட்ட ஆதார் வாங்கிட்டு அதை கொடுக்கணும் அப்படின்னு போலீஸ் ஒரு உத்தரவு போட்டிருக்குது. அதை செக் பண்ணிட்டு தான் அவங்க மேல அனுப்புறாங்களாம். அப்பனா எவன் மேல போனாங்கிறது உங்களுக்கு தெரியாதா? கண்டிப்பா தெரியும். அப்பனா அவன் ஆதாரே கொடுக்காம போனானா? இல்ல அந்த ஆதார்ல கொடுத்தவனுக்கும் மேல போனவனுக்கும் சம்பந்தம் இல்லையா? ஏன் எஃப்ஐஆர் அவர்கள் மீது பதிவு செய்யவில்லைன்னு இந்து முன்னணி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஆகவே இந்துக்களை மீது ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு, ஒரு வன்மத்தோடு இந்து பக்தர்களை அவர்களுடைய வழிபாட்டு உரிமையே தடுக்கக்கூடிய வகையில இந்த அரசு கொஞ்சம் கொஞ்சமாக செயல்படுகிறது. நீதிமன்ற உத்தரவையும் செயல்படுத்த மாட்டோம்ங்கிற அளவுக்கு அழிச்சாட்டியம் பண்றாங்க. இதற்கெல்லாம் பதிலடியாக 2026 அந்த ஊர் மக்கள், குறிப்பாக இந்துக்கள் பதில் சொல்வார்கள் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை. இந்தியா மேட் இன் இந்தியா என மாற வேண்டும் ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு. அதை பத்தி உங்கள் கருத்து? ஊட்டி, நீலகிரி மாவட்டம், அங்க இருக்கக்கூடிய கூடலூர், அங்க இருக்கக்கூடிய சென்ட் தாமஸ் அப்படின்னு ஒரு கிறிஸ்தவ பள்ளி, அந்த பள்ளியுடைய ஆண்டு விழாவில் தான் அதை அவர் பேசியிருக்காரு. சாதாரணமாக என்ன சொல்லுவாங்கன்னா, பள்ளியில் வந்து அரசியல் நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடாது அப்படின்னு. குறிப்பாக திராவிட மாடல் அரசு என்ன சொல்லுதுன்னா, சங் பரிவாருடைய RSS உடைய கேம்ப் நடக்கக்கூடாது, பாஜகவிற்கு ஆதரவாக எந்த ஒரு நிகழ்ச்சிகள் நடந்துடக்கூடாது, இன்னும் சொல்லப்போனால் ஆசிரியர்களுக்கான குரு பூஜை விழா கூட அங்கே நடத்தக்கூடாது. அப்படி நடத்தினா வந்து அவங்களுக்கு ஒரு சுற்றறிக்கை நோட்டீஸ் சர்க்குலர் ஒன்று அனுப்பிச்சு அவங்க வந்து விளக்கம் சொல்லணும், இல்லைன்னா இந்த ஸ்கூல் மேலே நடவடிக்கை எடுக்கிற இந்த விஷயம்லாம் பார்ப்போம். ஆனால் இந்த கூடலூர் அந்த பள்ளியில் சென்ட் தாமஸ் ஸ்கூலில், இங்கிலீஷ் ஸ்கூலில் ராகுல் காந்தி முழுவதுமாக பேசிய எல்லாமே அரசியல் தான். இன்னும் சொல்லப்போனால் அவரை அந்த பள்ளியில் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. படுத்தும் பொழுதே பின்னால் வந்து ஒரு சம்பந்த வீடியோ போது எல்லாமே ஜோடோ யாத்திரையில் அவர் பேசியது, நடந்து வந்தது, இந்த காட்சியை தான் காட்டுறாங்க. அவர்கிட்ட மாணவர்கள் கேள்வி கேட்கணும் அப்படின்னு ஏற்கனவே டீச்சர்ஸ் அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. நான் ராகுல் காந்தி இந்த அவர் இந்தியாவே கேள்விக்குள்ளாக்கக்கூடிய ஒரு தலைவராக, அப்படியே பிரதமரே அவரை பார்த்து பயப்படக்கூடிய ஒரு தலைவர் அப்படிங்கிறது மாதிரி இவங்கெல்லாம் நேரேட்டிவ் செட் பண்ணுங்கிறதுக்காக ஒரு சீன்லாம் போடுறாங்க. மாணவர்களுக்கு ட்விட்டரிங் பண்ணியிருக்காங்க, நீ அவர்கிட்ட எப்படி கேள்வி கேட்கணும்னு. அதனால தான் என்னுடைய நண்பர் அருண் பிரபு ஃபேஸ்புக்கில் அழகாக ஒரு பதிவு போட்டிருந்தார். மாணவர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கீங்க, ராகுல் காந்தி கிட்ட எப்படி கேள்வி கேட்கணும், ஆனால் பதில் எப்படி சொல்லணும்னு ராகுல் காந்திக்கு நீங்கள் ட்ரைனிங் கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஏன்னா பல கேள்விகளுக்கு அவர் சம்பந்தம் இல்லாமல் சொன்னாருங்கிறது. அதில் ஒரு வீடியோ வந்து அந்த ஒரு பையன் கேட்குறான், இது மாதிரி எஜுகேஷன் சிஸ்டம் இப்போ இருக்குது, கரண்ட் எஜுகேஷன் சிஸ்டம் இன்னும் எஃபிஷியண்ட்டாக இதை மாற்றி அமைக்கப்பட வேண்டும், வரும் தலைமுறைகள் இன்னும் வேறு மாதிரியாக இருக்கணும்னா எப்படி இதை மாற்றணும் அப்படின்னு இந்த புத்திசாலிகிட்ட கேட்டிருக்கான். இவரும் ஏதோ புத்திசாலித்தனமாக ஒரு பதில் சொல்லுவார் அப்படின்னு. தலைவன் உடனே மைக்கை பிடிச்சிட்டு அப்போ ஐடி செக்டார் இருக்குது, அது வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரி, அந்த சர்வீஸ் இண்டஸ்ட்ரியை மட்டுமே நம்ம நினச்சிட்டு இருக்கோம், மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியாக நம்ம மாறணும். மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரினா MSME சிறு குறு தொழில் அதிகமாக ஆகணும். சிறு குறு தொழில் அதிகமானால்தான் பலருக்கு ஜாப் கிடைக்கும், உனக்கெல்லாம் ஜாப் கிடைக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீ வந்தா நீ பல பேருக்கு வேலை கொடுப்ப அப்படின்லாம் தலைவன். அவன் கேட்டது எஜுகேஷன் சிஸ்டத்தை ரிசர்ச் ஓரியன்டா இல்லை என்ன மாதிரியான எஜுகேஷன் வேணும்னு அவன் கேட்டது. அவன் ஏன்டா இந்த கேள்வியை கேட்டான்னு, சார் ஓகே சார் அப்படிங்கிறான். தலைவன் எடுத்து அடிக்கிறான், இஷ்டத்துக்கு அடிக்கிறான். அப்போ அதனால தான் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, ராகுல் காந்தி இருக்கிற வரைக்கும் பாஜகவிற்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு எதையாவது ஒன்று உளறிட்டு. ஏற்கனவே அவர் ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் பேசியிருக்காரு ஒவ்வொரு இடத்துல. ஏற்கனவே இந்த எலெக்ஷனுக்கு முன்னால், பீகார் எலெக்ஷனுக்கு முன்னாலேயாக இருக்கட்டும், டெல்லி எலெக்ஷனுக்கு முன்னால் அப்படின்னா, லாரி டிரைவர், பெரிய ட்ரக் டிரைவர், இவங்கள்ட்ட பேசி அவங்களுடைய பிரச்சனைகளை இது தெரிஞ்சுக்க போகிறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஸ்கூட்டர் மெக்கானிக் ஷாப்பில் உட்காந்து
அவங்களுடைய பிரச்சனையை நான் இது பண்ண போகிறேன் அப்படின்னு. இப்போ ரோட் சைடில் கடை வைக்கிறாங்களே அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அது மாதிரி நான் ஆரம்பித்தேன். இது மாதிரி பல ட்ராமாக்களை எல்லாம் அவர் போட்டு பார்த்து ஒன்றும் வேலைக்கு ஆகலை. இப்பொழுது இப்போ ஏற்கனவே ஜோடோ யாத்திரையை தொடங்கின பொழுதே கன்னியாகுமரியில் இதே போல் ஒரு கிறிஸ்தவ பள்ளியில் தான் இது பண்ணார். இந்த சென்ட் தாமஸ் இங்கிலீஷ் ஸ்கூல் அப்படிங்கிறதே ஒரு பிரைவேட் எய்டட் ஸ்கூல். நல்லா பார்த்துங்க, எய்டட். கிறிஸ்துவ ஸ்கூல் பெரும்பாலும் எய்டட் ஸ்கூல் தான். அவங்களுக்கு அடிச்சது ஜாக்பாட். அவங்க அப்பாயின்மெண்ட் என்ன வேணாலும் போட்டுக்கலாம், ஆனால் சம்பளம் கவர்மெண்ட் கொடுக்கும். இது வந்து எய்டட் ஸ்கூலுங்கிறாங்க, பிரைவேட் எய்டட் ஸ்கூல்னு. ஆனால் அந்த நிகழ்ச்சியில் அவர் பொழுது எஜுகேஷன் பற்றி இன்னொரு சில விஷயங்கள் கேட்கும் பொழுது, கல்விங்கிறது மக்களுக்கு, சாதாரண மக்களுக்கு எளிதாக கிடைக்கணும், அதை கவர்மெண்ட் தான் நடத்தணும். இவர் பேசுனதே பிரைவேட் ஸ்கூல்ல. தலைவன் அடிக்கிறாரு. இப்ப அந்த ஃபாதர்லாம் நினைச்சிருக்கு அந்த இதெல்லாம் இவருக்கு பாவம் மழை பெஞ்சதுன்னு கொடையெல்லாம் வேற பிடிச்சிட்டு இருந்தாரு அந்த ஃபாதர். அவர் யோசிக்கிறார், இந்த முட்டாப்பையில இங்க அழைச்சிட்டு வந்தா நம்ம நடத்துறதே இது எய்டட் ஸ்கூலு, மக்கள்கிட்ட நம்ம வந்து கல்வி சேவை செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்ற அந்த ரைட் டு எஜுகேஷன் 25% அதுக்கு கூட நம்ம இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாம கவர்மெண்ட் கிட்ட மைனாரிட்டிங்கிற ஒரு விஷயத்த காட்டி காசை நம்ம வாங்கிட்டு இருக்கிறோம். அதுக்கும் ஆப்பு வைக்கிறது மாதிரி பிரைவேட்டைசேஷனுங்க விட கவர்மெண்ட் ஸ்கூல் தான் மக்களுக்கு வந்து எளிதாக கல்வி கிடைக்குவது போல அதை விரிவுபடுத்தணும். இந்த ஆளு பேசுறான், இந்த ஆளை எதுக்கு நம்ம பேச கூப்பிட்டோம் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு தலைவன் அடிச்சு இது பண்ணிட்டாரு. சரி, அது நிறைய விஷயங்கள். அதுக்கப்புறம் இந்த நான் வந்து ஒரு டெவலப்மெண்ட் ஆன ஒரு நேஷனா, அதாவது இப்போ இந்தியா வந்து டெவலப் ஆகல, இவர் வந்து தான் ஆக்கணும், அப்படி ஒரு தேசமாக நான் இருக்கணும்னு பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் அப்படின்னாலே சைனா தான் முன்னணியில் இருக்குது, இந்தியா வந்து மேட் இன் இந்தியா அப்படின்னு. இப்போ எவ்வளவு மேனுஃபேக்சரிங் யூனிட், ஐபோனே மேட் இன் இந்தியா வந்துருச்சு. ஆனாலும் இவருக்கு அதெல்லாம் தெரியல. ஆப்பிள்லாம் மேட் இன் இந்தியாவா வந்துருச்சுங்கிறது அவருக்கு தெரியல. யூஎஸ்ல வாங்குற ஆப்பிள் போனுக்கே மேட் இன் இந்தியன் இருக்கு. அந்த அளவுக்கு எல்லாம் வந்து போச்சு. பாவம் இவருக்கு தெரியல சொல்றாரு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் எப்படிப்பட்ட இந்த தேசமாக இருக்கணும்னா, ஒருத்தவங்க பார்க்கும் பொழுது அப்படியே கருணையோட அப்படியே நடந்து கொள்ளக்கூடிய, அன்பை பரிமாறிக்கொள்ளக்கூடியவர்களா இருக்கணும். இப்போ நாடு முழுக்க வெறுப்பு இருக்குதான். இந்த ஆளுக்கு நாட்டின் மீது வெறுப்பு மட்டும் இல்ல, இந்த பிரதமர் மோடியின் மீது இருக்கிற வெறுப்புனால வெளிநாடுகளுக்கு போயிட்டு இந்தியாவை ஏதாவது செய்யுங்க, அவரை வந்து நாங்க எலெக்ஷன்ல ஜெயிக்க முடியாது, ஜென்சிக்களே நீங்க ஏதாவது போராட்டம் பண்ணுங்க, பங்களாதேஷ்ல வந்து அங்கங்க கொளுத்தி விட்டான அது மாதிரி ஏதாவது பண்ணுங்க. லடாக்ல ஆரம்பிச்சோடனே அப்படி எங்க பார்த்தாலும் நாடு முழுக்க வந்துரும்னு ஆசைப்பட்டாரு. அது நடக்கல. பங்களாதேஷ்ல வந்துருச்சு, நேபாளில் வந்துருச்சு, ஸ்ரீலங்கால வந்து இங்கேயும் ஏதாவது பண்ணுங்கன்னு அவர் கேட்டு பார்க்குறாரு. எந்த ஜென்சியும் இவர் சொல்றதுக்கு காது கொடுத்து கேட்கவே மாட்டேங்கிறான். அவன் வேலைக்கு போற அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது இவர் வந்து ஒரு கருணை மிக்கதாக அன்பு நிறைந்த ஒரு நாடை உருவாக்கணும் அப்படின்னா, இந்த தேசத்தின் மீதும் இந்த நாட்டுடைய பிரதமர் மீதும் வன்மத்தோடு செயல்படக்கூடியவர் இதை சொல்றான்னா சாத்தான் வேதம் ஓதுது அப்படிங்கிறது மாதிரிதான் இது இருக்குது. ஆனால் தொடர்ச்சியாக தனது பிரச்சாரத்தின் மூலம் அவர் எந்த ஒரு ஃபங்க்ஷன்ல ஏதாவது ஒன்று பேசினா கூட அதோடைய பெனிஃபிட், டைரக்ட் பெனிஃபிட் யாருக்குன்னா பாஜகவுக்கு தான். காங்கிரஸுக்காக வேலை செய்யறாரோ இல்லையோ, பாஜக பீகார்ல வந்து பெரிய அளவில் ஓட்சோரின்னு போய் பிரச்சாரம் பண்ணாரு. எப்பவும் இல்லாததை விட சீட்டு அதிகமா பாஜகவுக்கு வந்தது. அதே மாதிரி இப்பவே தொடங்கியிருக்காரு. 2026 பிரச்சாரத்தை ஸ்டாலின் தொடங்குறதுக்கு முன்னாலே தலைவன் கூடலூர்ல தொடங்கிட்டாரு. ராகுலோடைய பேச்சு இப்படி இருக்கிறது. கூடவே வந்து ஜனநாயகன் படத்தை வந்து நீங்க முடக்குறீங்க, வந்து அதாவது ஜனநாயக படத்தை வந்து சென்சார் கொடுக்காம அடக்குவதே தமிழர்களுக்கு எதிரான போராம் அப்படிங்கிற ஒரு புத்திசாலித்தனத்தோடு பேசியிருக்கிறாரு. அதுக்கு தான் பாஜகவில் இருக்கக்கூடிய வானதி சீனிவாசன் அவர்கள் சரியான பதில சொல்லியிருக்காங்க. என்னன்னா, பராசக்தி படம் வந்திருக்கு, அதை பத்தியும் பேசினா தீப்பரவட்டம் அதுன்னு, அது கடைசியில வந்து பேக் ஃபயர் ஆகி இவங்க கூட்டணிக்கே வந்து ஃபயர் ஆயிடுச்சு. காங்கிரஸ் திமுக கூட்டணியே இருக்குமா இருக்காதா அப்படின்னா, காங்கிரஸ்ல இருக்கிறவங்க வந்து இளைஞரணி காங்கிரஸ்லேருந்தே கூட எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க பராசக்திய. ஆனா அந்த பராசக்தி குழுமம் வந்து இன்னைக்கு மோடியோட கைக்குள்ளியும் பொங்கல் கொண்டாடி இருக்காங்க. அது ஒரு பக்கம், அது ஒரு பக்கம் நடந்திருக்குது. ஆனா இந்த பராசக்தி, ஒரிஜினல் பராசக்தி இருக்குல்ல, அப்போ வந்து ஆட்சியில இருந்தது காங்கிரஸ், கதை வசனம் எழுதியது கருணாநிதி. அதற்கு 130 கட் கொடுத்தது காங்கிரஸ்.
அவங்க இந்த சென்சார் பற்றி ஜனநாயகனுக்கு சென்சார் மூலமாக விஜயை வந்து முடக்குகிறார்கள் அப்படின்லாம் பேசலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கு இதுதான் சரியான பதில். ஆகவே ஜனநாயகத்தை பற்றியும் ஜனநாயக மாண்புகளை பற்றி காங்கிரஸ் பேசும். ஆனால் ஜனநாயக விரோதமாக எமர்ஜென்சிங்கிற ஒன்று கொண்டு வந்து 80க்கும் மேலே மாநில அரசுகளை கலைத்த ஒரு அரசாங்கமாக, மத்திய அரசாங்கமாக காங்கிரஸ் செயல்பட்டது அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது இவர்கள் எந்த அளவுக்கு ஜனநாயக காவலர்கள் அப்படின்னு இந்த காலத்தையே ஜென்சிகளுக்கு உட்பட புரியும். ஆகவே ராகுல் காந்தி இதே போல பல இடங்கள்ல பேசட்டும், அதற்கான அறுவடையை பாஜக செய்யும் அப்படிங்கிறத நம்முடைய கண்டிப்பா. ஷாக்ஸ்கம் பள்ளத்தாக்கை சீனா கோருவதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இதற்கு இந்தியா எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து மிக கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. அது அவங்க சொல்லும் பொழுது என்னன்னா, 1963 பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் போடப்பட்ட ஒப்பந்தமே வந்து சட்டவிரோதமானது, அதை ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா சீனாவுடைய ஜின்ஜியாங்லேருந்து பாக்குடைய கவட்டார் போர்ட் அது வரைக்கும் வந்து ஒரு கட்டமைப்பை வந்து வலிமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு பெல்ட் ரோடு மாதிரி பெரிய ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்ட் மூலம் என்னென்னா தரை வழியான போக்குவரத்து, விமான போக்குவரத்து, ரயில்வே, எண்ணெய் குழாய் பதிப்பது, மெயின் வந்து எண்ணெய் குழாய் பதிப்பது, இந்த இதெல்லாம் பண்ணுறாங்க. இந்த குறிப்பாக இந்த எண்ணெய் குழாய் பதிப்பது அது என்ன பார்த்தீங்கன்னா ஆக்கிரமிப்பு, பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பகுதியில் இது நடக்குது. காஷ்மீரில் பியோகேன்னு நம்ம சொல்லுவோம் அந்த பகுதியில். அப்படிங்கிறப்ப அது இந்தியாவுக்கு சொந்தமானது தான், நீங்கள் ஒப்பந்தம் உங்களுக்குள்ளார போட்டால் கூட நாங்கள் அதை ஏற்க முடியாது அப்படிங்கிறத இந்தியா ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறது. இதற்கு மத்தியில் வந்து சீன வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் அவர் என்ன சொல்கிறாருன்னா, மாவோ நிங் அப்படிங்கிறவர் இல்லை நாங்கள் ஏற்கனவே ஒப்பந்தம் போட்டது தான், அதனால் அந்த திட்டத்தை நாங்கள் அமல்படுத்த இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது ரன்தீர் ஜெய்ஸ்வால் மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸோட செய்தி தொடர்பாளர் நேற்று மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார், 1963 உங்கள் ஒப்பந்தமே சட்டவிரோதமானது, அதை நாங்கள் பல முறை நாங்கள் சொல்லியிருக்கோம், அதை ஏற்க மாட்டோம், ஏற்க முடியாது, அது செல்லாது அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னு. இதற்கிடையே வந்து தளபதி, இராணுவ தளபதி உபேந்திர திரிவேதி அவரும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார், இந்த சட்டவிரோதமானது 1963 ஒப்பந்தம் பாகிஸ்தான் சீனாவுக்கு இடையே நடந்தது, அதை இந்தியா என்னைக்குமே ஏற்றுக்கொண்டதில்லை, அந்த ஒப்பந்தமே செல்லாது, ஆகவே அந்த திட்டத்தை அவங்க அங்கே அமல்படுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணால் அதை இந்தியா கடுமையாக எதிர்க்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இராணுவ தின அணிவகுப்பு அது ஒரு பக்கம் ரிஹர்சல் போயிட்டுருக்கு. அப்புறம் அவங்க 100ஆண்டு விழா சம்பந்தமாக ஒவ்வொரு ஆண்டு முடிவுலேயும் அவங்க ஒரு ப்ரெஸ் மீட் வைப்பாங்க. அந்த ஒரு ப்ரெஸ் மீட்லேயும் இராணுவ தளபதியை மிக தெளிவாக பேசுகிறார். ஆப்ரேஷன் சிந்தூரில் பாகிஸ்தானுக்கு எப்படிப்பட்ட பதிலடியை இந்தியா கொடுத்தது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல், ஒருவேளை இந்த விமானப்படை நாங்கள் 9 முகாம்களை தாக்குதல் நடத்தினோம், பின் பாயிண்ட் பண்ணி கரெக்டாக அடித்தோம், இதற்கு எதிராக பாகிஸ்தான் வேறு விதமாக அவசரப்பட்டு ஒரு குருட்டு தைரியத்தில் நமக்கு அமெரிக்கா சப்போர்ட்லாம் இருக்கும், ஏதாவது நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு அவங்க முயற்சி பண்ணியிருந்தா தரைப்படை வழியாகவோ எப்படிப்பட்ட தாக்குதல் நடத்துவது உட்பட நாங்கள் திட்டம் போட்டிருந்தோம், அப்படி அவங்க செஞ்சுருந்தாங்கன்னா மிகப்பெரிய அழிவை அவங்க சந்திச்சிருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்கிறார். இப்பொழுது SCO மாநாட்டில் வந்து பிரதமர் நரேந்திர மோடி போய் கலந்துக்கிட்டு வந்தார். எல்லாம் இந்த எல்லை பகுதிகள்லாம் சரியானது அப்படிங்கிறது மாதிரி பேசப்பட்டது. நம்ம ஆரம்பத்திலிருந்தே நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அது நேருவுக்கு நடந்தது தான். ஆனால் நேரு மாதிரி ஏமாளி மோடி கிடையாது. இந்தி சீனி பாய் பாய் அப்படின்னு சொன்ன உடனே ஆஹா சீனா நமக்கு வந்து ஒரு சகோதரனாக இருக்கிறான் அப்படின்னு நினைக்கும் பொழுதே அடுத்த சில மாதங்கள்லேயே இந்தியாவின் மீது சீனா படையெடுத்தது. ஏமாந்து போனார் நேரு. அதற்கு மத்தியில் என்னன்னா, அவர் இராணுவத்தை வந்து வலுப்படுத்தக்கூடிய எந்த வேலையும் செய்யலை, அது வந்து வீண் செலவு, இராணுவத்தை வந்து வலுப்படுத்துறதுங்கிறது ஒரு தேவையற்ற செலவு அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருந்தார். ஆனால் சுயசார்பு மிக்க எந்த ஒரு வெளிநாட்டு சக்தியும், ரஷ்யாட்டேருந்து சில ஆயுதங்களை வாங்குகிறோம், அதை வந்து இந்தியாவிலே நமக்கு தேர்ந்தது மாதிரி மாற்றிக்கொள்கிறோம். இப்போ பாதுகாப்பு இதாக S-400 வாங்கியிருக்கிறோம், அதோடு இந்தியாவுடைய ஏவுகணையும் அதில் மிங்கிள் பண்ணி எப்படி அடிக்கிறது அப்படிங்கிறது மாதிரி தான் நம்ம
சுயசார்பாக இந்தியா இராணுவ தளவாடத்தில் எப்படி மேலே வரணும் அப்படிங்கிற விஷயமாக அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. டிஆர்டிஓ பல ஆய்வுகளை செஞ்சு புது புது இராணுவ தளவாடங்களை உற்பத்தி செய்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா எக்காரணம் கொண்டும் முழுமையாக நீங்கள் வெளிநாடுகளை வந்து நம்பி இருந்தீங்கன்னா முக்கியமான போர் சூழல் நடக்கும் பொழுதும் அவர்கள் அந்த டெக்னாலஜியை கொடுக்கறதாக இருக்கட்டும், உங்களுக்கு ஆயுதங்களை சப்ளை பண்றதுலையா இருக்கட்டும், டிலே பண்ணி நீங்க வந்து அந்த போர்ல தோக்கக்கூடிய வேலையை செய்வாங்க. இப்ப அமெரிக்கா மாதிரி, இப்ப ட்ரம்ப் மாதிரி ஒரு கிறுக்குத்தனமாக இருக்கக்கூடிய ஒரு அதிபர் இருக்கக்கூடிய ஒரு நாட்டோட நீங்க ஒப்பந்தம் பண்ணி கடைசியான நேரத்துல கழுத்தறுத்துருவாங்க. அப்படி இருக்கும் பொழுது முழுவதுமாக நம்ம இன்னொரு நாட்டை சார்ந்து இருக்கக்கூடாது. ஆத்ம நிர்பாருங்கிறது மாதிரி சுயசார்புடன் செல்ஃப் ரிலையண்டான ஒரு இருக்கணும். அது குறிப்பாக இராணுவ தளவாட உற்பத்தியில இருக்கணும் அப்படிங்கிறதுனால பல விஷயங்கள் நம்ம செய்துட்டு இருக்கோம். அதையும் இராணுவ தளபதி சொல்லியிருக்காரு. இவ்வளவு பேச்சுவார்த்தை எல்லாம் பண்ணா கூட சீனா இது போல செயல்படுதுன்னா அதை எப்படி டேக்கிள் பண்றதுன்னு உட்பட மோடி யோசித்திருப்பார். ஏற்கனவே கால்வான் பள்ளத்தாக்குல இப்படித்தான் அவங்க ஒரு முயற்சி பண்ணி பார்த்தாங்க. ஆனா நம்ம ஊர் பழனி ராமநாதபுரத்தை சார்ந்தவர், அவர் தலைமையில அவில்தார், அவர் தலைமையில ஒரு 20 பேர் இராணுவ வீரர்கள் உயிர் தியாகம் செஞ்சாங்க. ஆனா அங்க வந்து 44 பேருக்கு மேல இறந்து போனாங்க. ஆனா அந்த கணக்கு உள்பட சீனா ஒன்றும் சொல்லாம இருக்குது. கையாலேயே அடிச்சு காலி பண்ணாங்க. ஸோ சீனா தன்னை வந்து டெக்னாலஜிக்கலி எவ்வளோ சவுண்டு, நாங்கள் எப்படிப்பட்டாலும் என்ன மாதிரி ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் தெரியுமா அப்படிலாம் சொன்னா கூட இதை சமாளிக்கவும் இந்திய இராணுவத்திற்கு தெரியும் அப்படிங்கிறதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் இப்பொழுது இந்தியா வந்து மிக தைரியமாக சொல்லுது. அதாவது ஏசியா இதுல வந்து நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருக்காங்க. ரஷ்யா இருக்குது, இந்தியா, சீனாவும் மிகப்பெரிய நாடு. 2 மக்கள் தொகையில மிகப்பெரிய நாடாக சீனாவும் இந்தியாவும் இருக்குது. எக்கனாமிக்கலி ஸ்ட்ராங் 2 நாடும் இருக்குது. ஆனா அங்க வந்து இப்போ ரியல் எஸ்டேட் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கொடுத்த கடன், வாரா கடன் நிறைய அந்த நாட்டுக்கு இருக்குது. அந்த பிரச்சனை அவங்களுக்கு இருக்குது. இப்படியெல்லாம் இருந்தா கூட ஆனாலும் ஒரு ஸ்ட்ராங்கான கண்ட்ரி இருக்கும் பொழுது நமக்குள்ளாரே சண்டை இருக்கக்கூடாது அப்படின்னு தான் இந்தியா விரும்புது. ஆனா தன்னுடைய ஆக்கிரமிப்பு எண்ணத்தை சீனா இன்னும் விடல. அது கண்டிப்பா விடல. ஆமா, அங்க தாய்லாந்துல பிரச்சனை, அங்க பிரச்சனை, இங்க பிரச்சனை, திபெத்ல பிரச்சனைன்னு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வாலாட்டல பாகிஸ்தான் மூலமாக இந்தியாவில சீனா செய்யணும்னு நினைச்சா அதை சமாளிக்கவும் பிரதமர் மோடிக்கு தெரியும் அப்படிங்கிறது தான் இந்த செய்தி. கடைசி செய்தி, வீர் சாவர்கர் உருவப்படம் நீக்குதல், மனுதாரரை உச்சநீதிமன்றம் கடுமையாக எச்சரித்தது. இது பற்றி தங்கள் கருத்து. இப்போ நீங்கள் சொல்றது என்னன்னா, ஒரு ரிட்டையர்டு ஐஆர்எஸ் ஆஃபீஸர் என்ன கொடுமைன்னு கேளுங்க. இது நமக்கு வந்து அவமானம், அதுக்காக இதை சொல்ல வேண்டியது இருக்கு. பாலசுந்தரம் பாலமுருகன் ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் இந்த வழக்கை போட்டிருக்காரு. எங்க இருக்காருன்னு தெரியல. ஐஆர்எஸ் ஆஃபீஸரா, ரிட்டையர்டு, இந்த கருமாந்திரம், அவர் தான் வழக்கு போட்டிருக்காரு. என்னன்னா, பாராளுமன்றத்தில் வீர் சவார்கர் படம் இருக்கு, அதை அகற்றணும். அதே போல எந்தெந்த இன்ஸ்டிடியூஷன்ல அவருடைய போட்டோ ஏதாவது இருக்கோ அதெல்லாம் அகற்றணும் அப்படின்னு இந்த வழக்கு சீஃப் ஜஸ்டிஸ் சூரியகாந்த், அப்புறம் ஜஸ்டிஸ் ஜெயமலா பக்கி, விபுல் பஞ்சோலி இவங்களுடைய அமர்வுக்கு தான் அந்த இது வந்த உடனே இந்த வழக்கை பார்த்த உடனே அந்த ஆளை வச்சு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை லிஸ்ட்லயே போட்டிருக்காங்க. வாடா தம்பி அப்படின்னு, உனக்கு என்ன பிரச்சனைன்னு. இல்லைங்க, சவர்கர் படம் இருந்தால் என்னால் தாங்க முடியாதுங்க, பாராளுமன்றத்தில் உனக்கு வேறு வேலையே இல்லையா? இது எல்லா கட்சிகளும் முடிவு பண்ணி இது எப்பொழுதோ வச்சாச்சு. ஆனால் நீ வந்து அகற்றணும்னு சொல்கிற. இது போன்ற சுதந்திர போராட்ட வீரர்களையெல்லாம் நீ அகற்றணும்னு சொல்கிறதுக்கு உனக்கு என்ன? உனக்கு சுப்ரீம் கோர்ட்டு வந்து வெட்டியாக இருக்குது, நீ ரொம்ப பிஸியான ஆள் அப்படின்னா இது ஒரு கேஸுன்னு கொண்டாந்து இங்கே போடுறியா? நீ இப்படியெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தன்னா உனக்கு 1 லட்ச ரூபா அபராதம் போட்டு உன்னை வச்சு செஞ்சிருவோம். இப்போ நீ என்ன சொல்கிற? இப்போ வித்ட்ரா பண்ணுறியா? வசதி எப்படி அப்படின்னா, இல்லையா நாங்கள் தான் போட்டேன். இப்போ நான் திரும்ப சொல்கிறேன், நீ வந்து தேவையில்லாமல் உச்ச நீதிமன்றத்துடைய நேரத்தை வீணாக்குற அப்படின்னு சொல்லி உன் மேலே இப்போ 1 லட்ச ரூபா அபராதம் போட போகிறேன். கடைசி சான்ஸு, வித்ட்ரா பண்ணுறியா இல்லையானு? வித்ட்ரா பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த ஆள் அவ்வளவு கன்விக்ஷன் இருக்கிறவன் தானே. இல்லை 1 லட்ச ரூபா நீங்கள் அப்புறம் என் மீது எனக்கு நான் போட்ட மனுவில் வந்து நியாயம் இருக்குது. இதில் வேற இது பப்ளிக் லிட்டிகேஷனா? ஏன் இவனுக்கு பிடிக்கலன்னே இவன் போட்டிருக்கான் வெறுப்பில், இது வந்து பப்ளிக் லிட்டிகேஷன் அப்படின்னு போட்டவுடனே இதுதான் உனக்கு கடைசி எச்சரிக்கை. நீ அதுக்கப்புறம் இந்த கோர்ட்டு வாசப்படியிலே மிதிக்க முடியாது, 1 லட்ச ரூபா உனக்கு அபராதம் போட்டுருவோம்
அப்படின்னு சொன்னோடனே பயந்துட்டு வித்ட்ரா பண்ணிடுறான். நமக்கு அது செய்தி அல்ல. தொடர்ச்சியாக வீர் சாவர்கர் மீது அவருக்கும் இந்த சுதந்திர போராட்டத்திற்கு எதுவுமே சம்பந்தம் இல்லாத மாதிரி ஒரு நேரட்டிவை தொடர்ச்சியாக அவங்க செட் பண்ணிட்டு வராங்க. அந்த நேரட்டிவ் ஏன்னா இப்போ எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி உள்பட அவரை வந்து அசிங்கமாக பேசி கோர்ட்டில் போய் மன்னிப்பு கேட்ட அந்த விஷயங்கள்லாம் இருக்குது. தொடர்ச்சியாக அந்த ஊடகங்களில் பேசுறது, சொல்லிட்டு ஓடுறது, கேஸுன்னதும் ஓடுறது, ஆனால் ஊடகங்களில் ஏதோ ஒன்று பேசிட்டு போகிறது, இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நாம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இந்தியாவிலே வந்து முதல்ல இரட்டை ஆயுள் தண்டனை கிடைச்சது வ.உ. சிதம்பரனார். நம்ம தமிழகத்தை சேர்ந்த கப்பலோட்டிய தமிழின் மீது 2 ஆயுள் தண்டனை. மகாராஷ்டிரா சேர்ந்தவர். வீர் சாவர்கர் மீதும் 2 ஆயுள் தண்டனை. அதுவும் ரொம்ப கொடுமையான சிறை. கலாபாணியில அவருக்கு இந்த சிறை தண்டனை போட்டிருந்தாங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 17 வருடங்கள் அவர் சிறை, இங்கேயும் அப்புறம் புனே சிறையிலையும் அவர் அடைக்கப்பட்டிருந்தாங்கிறது தான் வரலாறு. சரி, இந்த சாவர்கர் யாருக்கெல்லாம் இன்ஸ்பிரேஷனா இருந்தா அப்படிங்கிறத நம்ம பார்க்கும் பொழுது அதுலேயும் நமக்கு ஒரு தமிழர்களுக்கு ஒரு இது இருக்கு. என்னன்னா செண்பகராமன் பிள்ளை அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். அவர் வந்து கன்னியாகுமரி நாஞ்சில் நாட்டை சேர்ந்தவர். கேரளாவில் படித்தார், வளர்ந்தார். ஆனால் நாஞ்சில் நாட்டை சேர்ந்தவர். இவர் ஜெர்மனியில இருந்து ஹிட்லருக்கே வந்து கேள்வி கேட்டு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்லாம் சொன்னார். ஏன்னா இந்தியாவை பற்றி அவர் தவறாக, அதாவது பிரிட்டிஷ்லேருந்து எதுக்கு பிரிட்டிஷ் ஆட்சியை ஏன் வேண்டான்னு சொல்கிறாங்க, உங்களால் தனியாக ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு கேட்டப்ப, நீ இந்தியாவை வந்து அவ்வளவு தரக்குறைவாக மதிப்பிட்டது தப்பு. 2 பேரும் ஃப்ரெண்டு, ஆனால் நீ வந்து இந்தியாவை நீ இப்படி சொல்லக்கூடாது, மன்னிப்பு கேட்கணும்னு கேட்டோன்னே அதற்கு பிறகு நடந்தது அவர் சாப்பாட்டில் வந்து விஷம் வச்சாங்க. அவருடைய, அதாவது ஹிட்லர் செய்யலை, ஹிட்லருடைய படையில இருந்தவன் நம்ம தலைவர் எப்படி ஒருத்தன் பேசிட்டான்னு சொல்லி ஒரு வேலையை செஞ்சாங்கிற இதெல்லாம் ஒரு வரலாறாக இருக்கிறது. இந்த செண்பகராமன் பிள்ளை தான் வந்து நம்ம சென்னையில் வந்து இந்த போர்ட் பக்கத்தில் எம்டன் கப்பலில் வந்து குண்டு போட்டார் அப்படின்னு. அங்கே குண்டு போட்டார்னு விஷயம் தெரிஞ்சவொடனே பிரிட்டிஷ்காரன் பல பேர் அது வந்து சம்மர் டைம் ஊட்டிக்கு போயிருந்தான். அப்போதான் பிரிட்டிஷ்காரன் இருக்கப்போ தான் சம்மர்னா ஊட்டிக்கு போகிறதுங்கிறது ஒரு பழக்கம் வந்துருந்துச்சு. ஊட்டிக்கு போனான், இது மாதிரி குண்டு போட்டான் அப்படின்னு உடனே 3 மாதத்துக்கு ஒரு வேலை இங்கே வரலையா, பயந்துக்கிட்டு திரும்ப அந்த ஆளு எப்போ வந்து குண்டு போடுவான் அப்படின்னு. ஒரு சில பேர் அப்கண்ட்ரியில் இருந்திருக்கான், செங்கல்பட்டை தாண்டி நார்த் ஆர்காடு இது மாதிரி கலெக்டரு அது மாதிரி ஒரு பொறுப்புல பெரிய அதிகாரிகளாக இங்கே இருந்தவன், சென்னையில் இருந்தவன் இங்கே எங்கேயாவது டூருக்கு போயிருந்தான்னா அவனும் 2 மாதம் இந்த பக்கமே வரலையா. அதனால எப்போ கொண்டு, ஏன்னா இவங்க இப்படியெல்லாம் எதிர்பார்க்கல. கப்பல்லேருந்து ஒருத்தன் வந்து இங்கே கூடுவான். ஆனால் டைரக்டா அவர் இங்கே வந்தாரா அப்படின்னா அவருடைய திட்டம் அதுவாக இருந்ததானா அது இல்லை. காலாபாணியில் போய் அந்தமானில் போய் அந்த சிறைச்சாலையில் ஒரு குண்டை போட்டு அங்கே இருக்கக்கூடிய புரட்சி வீரர்களை எல்லாம் வெளியே அவர் என்ன நினைச்சாருன்னா, இந்த புரட்சி வீரர்களை எப்பவுமே புரட்சி வீரர்களுக்கு இன்ஸ்பிரேஷனா அந்த நேரத்தில் இருந்தது சவர்கர் தலைமையில தான் ஆயுத போராட்டத்தை இந்தியாவில் நடத்த முடியும். அதனால அவரை நம்ம அங்கேருந்து முதல்ல வெளியில் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தோட பண்ணாரு. புயல் வெள்ளம் இந்த இதெல்லாம் புயல் அடிச்சதுனால காற்று திசை ஒருமாக வீசினதுனால கப்பல் வந்து அங்க ஒதுங்க முடியல அந்தமானுக்கு. அதனால சரி வந்ததுதான் வந்துட்டோம், ஒரு சம்பவத்தை செஞ்சுட்டு போயிடுவோமே அப்படின்னு செண்பகராமன் பிள்ளை இங்க பண்ணாரு. சரி, இங்க சம்பவம் செஞ்சது மட்டும் இல்ல, அடுத்து சும்மா இல்ல, அவர் அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போறேன்ட்டு பாண்டிச்சேரி போயிட்டார். பாண்டிச்சேரியில வரும்பொழுதுதான் அவர் அங்கேருந்து ஜெர்மனிலேருந்து வரப்ப கொஞ்சம் ஆயுதத்தை எடுத்துட்டு வந்தார். இங்க வந்ததும் ஏற்கனவே இந்தியா முழுக்க ஒரு 5000 வீரர்களை வைத்து ஒரே நேரத்தில் தாக்குதல் நடத்துவது, ஒரு ஆயுத புரட்சி தாக்குதல் நடத்துவதுன்னு திட்டம் வச்சிருந்தாரு எருக்கூர் நீலகண்ட பிரம்மச்சாரி அப்படிங்கிறவர். அவர் தலைமையில ஒரு போராட்ட குழு இயங்கி கொண்டு இருந்தது. அவருடைய போராட்ட குழுவில் இருந்தவர் தான் வாஞ்சிநாதன். அங்க வாஞ்சிநாதன் வந்து இவரை சந்திக்கிறதுக்காக, நீலகண்ட பிரம்மச்சாரி சந்திக்கிறதுக்காக தான் பாண்டிச்சேரி வரணுங்கிறப்ப இவர் கண்ணில் படுறாரு, வாவேசையர் கையில் பண்றாரு. நீ என்னப்பா இங்க எதுக்கு வந்த அப்படிங்கிறப்ப, இந்த மாதிரி ஆஸ்திரேலியான்னு ஒருத்தன் இருக்கான், ரொம்ப இது பண்ணியிருக்கான், அவனை போட்டு தள்ளணும் அப்படின்னது. வா, உனக்கு நான் வந்து துப்பாக்கி பயிற்சி கொடுக்குறேன். அந்த வாவேசையர் யாரு? அவர் சவார்கருடைய அது இந்த சிஷ்யன் நண்பன், எல்லாம் லண்டன்ல அவங்க எல்லாம் சேர்ந்து இருந்தாங்க. அவரு வந்து ஆளை அனுப்பி நான் வந்து பாண்டிச்சேரி, அதாவது இந்த உளவு சொல்றது ஸ்பை அப்படின்லாம் சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு கம்யூனிகேஷன் இப்பெல்லாம் இது வந்துருக்கு, மொபைல் வந்துருச்சு, என்னென்னமோ வந்துருச்சு, வாக்கி டாக்கிலாம் வந்துருச்சு. இதெல்லாம் இல்லாதப்ப
எப்படி உங்களுக்குள்ளார கம்யூனிகேஷன் நடந்திருக்கணும். ஏன்னா நீலகண்ட பிரம்மச்சாரி தான் அவரை செண்பகராமன் பிள்ளை அவர் சொல்றாரு. செண்பகராமன் பிள்ளை எங்க இருக்காரு? ஜெர்மனியில இருக்காரு. எப்ப இங்க வருவார் உட்பட தெரிஞ்சு. ஆயுதம் வேணும் அப்படிங்கிறப்ப அந்த ஆயுதத்தை வந்து கொண்டு வந்திருக்கேன், நான் கப்பல் அங்க பாண்டிச்சேரி பக்கத்துல நான் ஒதுக்கி வச்சிருக்கிறேன், வந்து வாங்கிக்கங்கன்னா தான் வைவேச ஐயர் அனுப்பி ஆயுதங்கள் கொண்டு வரப்பட்டது. இப்படி வந்து ஒரு ஆயுத புரட்சி தான் திட்டமிட்டு இருந்தாங்க. அப்படி செண்பகராமன் பிள்ளை இன்ஸ்பயர் ஆகிறதுக்கு வீர் சவார்கர் ஒரு காரணம். இந்தியாவில இருந்து புரட்சியே வீர் சவார்கால தான் நடக்கணும்னு நம்ம தமிழன் செண்பகராமன் பிள்ளை நினைக்கிறார். இது ஒரு பக்கம். இந்த சவார்கர்னாலதான் இப்பொழுது காஷ்மீரே இந்தியாவோடு இருக்கிறது அப்படின்னு. என்னையா சம்பந்தம் எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு யாராவது நினைக்கலாம். இரண்டாவது உலக யுத்தம் நடக்கும் பொழுது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு போதிய இராணுவ வீரர்கள் இல்லை. ஆகவே இந்தியாவில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் நிறைய பேர் வந்து நீங்கள் ட்ரைனிங் எடுத்துட்டு நீங்கள் எங்களுக்காக போராடுங்க அப்படின்னு. அந்த நேரத்தில் கரெக்டாக 1942 குயிட் இந்தியா மூமெண்ட், வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை காந்தி முன்னெடுக்கிறார். அதே மாதிரி ஒத்துழையாமை இயக்கம் அதுக்கு முன்னாலேயும் ஆரம்பிக்கிறப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எதுலையுமே நம்ம ஈடுபடக்கூடாது, பிரிட்டிஷ்க்கு ஆதரவாக செயல்படக்கூடாது அப்படின்னு காங்கிரஸ் முடிவெடுக்குது. ஆனால் அந்த நேரத்தில் சவார்கர் என்ன சொல்றாரு, இந்தியர்களுக்கு குறிப்பாக இந்துக்களுக்கு வந்து இராணுவ பயிற்சிங்கிறது தேவை. இப்போ நீ வந்து இராணுவத்துல பிரிட்டிஷ்க்கு சேர்ந்து பிரிட்டிஷ் எப்படி இருந்தா அவர் வந்து தீர்க்கதரிசி. 42 இந்த வேர்ல்டு வார் நடக்க ஆரம்பிச்ச உடனே இவனால ரொம்ப நாள் இங்க தாக்கு பிடிக்க முடியாது. ஏன்னா 45 வேர்ல்டு வார் முடியுது. ஆனா 42 அவர் முடிவு பண்றாரு, இவனால இந்தியாலையும் ரொம்ப நாள் இனிமேல் குப்பை கொட்ட முடியாது. ஏன்னா அங்கங்க வேர்ல்டு வார்லேயே சரியான ஒரு அழிவு ஏற்பட போகிறது. அதை சமாளிக்கிறதுக்கு அதுக்கான செலவு இதெல்லாம் முடிச்சு இவங்களால ஒன்றும் பண்ண முடியாது, விட்டா போதுன்னு இந்தியா விட்டு போறாங்கிறது அவர் ஒரு முடிவு பண்றாரு. ஆனால் இதை ஒரு சாக்காக வைத்து இங்க இராணுவ பயிற்சி இந்துக்கள் ஈடுபடணும். ஏன் அப்படின்னா, இவர் இங்க காந்தி சொல்றாரு நம்ம யாரும் எந்த இடத்துலையும் பிரிட்டிஷ்காரர்களுக்கு உதவக்கூடாது அப்படின்னு. ஆனா சவார்கர் என்ன பண்றாரு, ஸ்டிக் டு அவர் போஸ்ட் அப்படின்னு ஒரு லெட்டர், அந்த தலைப்பே தான், ஸ்டிக் டு அவர் போஸ்ட். இந்து மகாசபா அந்த நேரத்துல கவுன்சிலர் ஆயிடுறாங்க. பல இடங்கள்ல அரசு ரீதியாக வந்து சட்டசபை அப்ப இருக்கக்கூடிய அந்த கவுன்சிலிங் அந்த இதுலயும் பிரதிநிதித்துவம் வந்துருது. இராணுவத்துல சில இந்துக்கள் மிக முக்கியமான இடத்துல அதிகாரிகளாகவும் இருக்கிறாங்க. இவர் அங்கெல்லாம் வந்து ஒத்துழையாமை இயக்கம் பண்ணுங்க, நீங்க குயிட் இந்தியா மூவ்மெண்ட்ல கலந்துக்கங்க அப்படின்னோடனே இவர் வந்து இது வந்து இந்துக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். ஆனா அங்க முகமது அலி ஜின்னா முஸ்லீம் லீக்கு என்ன கட்டளை கொடுக்கலாம், இஸ்லாமியர்கள் எல்லாம் இராணுவத்துல உடனே போய் சேருங்க அப்படின்னு. அப்பதான் இவர் நினைக்கிறாரு, இது இப்படி நடந்ததுன்னா, உல்டாவா நடந்ததுன்னா ஆயுதங்கள் நாளைக்கு எல்லாருக்கும் இஸ்லாமியர்களிடம் ஆயுதங்கள் இருக்கும், நிராயுத பாணியாக எந்த ஒரு பயிற்சியும் இல்லாமல் இந்து இருப்பான். அதனாலதான் சொல்றாரு, இந்துவை இராணுவமயமாக்குன்னு ஒரு ஸ்லோகனை அவர் கொண்டு வர்றாரு. அதுக்கு முன்னால இருக்கக்கூடிய அதிகாரிகள், இந்த அரசு பிரதிநிதிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு அவர் லெட்டர் எழுதுறாரு, ஸ்டிக் டு அவர் போஸ்ட். அது ரொம்ப இப்போ வரைக்கும் அதை வந்து காங்கிரஸ்காரன் என்ன சொல்லுவாங்க, பாத்தீங்களா காந்தி வந்து குயிட் இந்தியா வெள்ளையனே வெளியேறு என்ற ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தார், ஆனா பிரிட்டிஷ்காரனுக்கு ஆதரவாக சவார்கர் இருந்தார். இதைத்தான் சொல்கிறோம், சவார்கர் ஒரு தேச துரோகி, அவர் வந்து அவரா சுதந்திர போராட்டத்திற்கு பாடுபட்டார்னு ஒரு உருட்டு விட்டுவான். அவர் எந்த அளவுக்கு தீர்க்கதரிசியா இருந்தா, நீ இப்படி பண்ணினா நாளைக்கு இந்து வந்து நிராயுதபாணியா ஆயிடுவானு. அதுதான் கடைசியில பார்ட்டிஷன் நடக்குது. பாகிஸ்தான்லேருந்து ட்ரைபல்ஸ் அவங்க ஒரு பக்கம் அங்க இருக்கக்கூடிய ட்ரைபல்ஸையும் யூஸ் பண்றாங்க, இராணுவமும் வந்து ஆக்குப்பண்ணை வரும் பொழுது இந்துக்கள் எதிர்த்து போராடினார்கள் பெரிய அளவுக்கு. காரணம் என்னன்னா, அப்பொழுது இராணுவ பயிற்சியை இந்துக்கள் நிறைய எடுத்திருந்தாங்க. ஆகவே காஷ்மீர் இன்னைக்கு இந்தியாவோட இருக்குது, பாராளுமன்றம் நமக்கு இருக்குது, இன்னைக்கு இந்தியாவுக்குன்னு ஒரு பாராளுமன்றம் இருக்கு. இதுக்கெல்லாம் காரணமே சவார்கர். அப்படிப்பட்ட சவார்கர் படத்தை பாராளுமன்றத்துல வைக்காம வேற எங்க வைக்கிறது? ஏன் இவங்க இந்திரா காந்தி காங்கிரஸ் இதுல பிரதமராக அவங்க தானே இருந்தாங்க, அவங்க தானே வந்து அந்தமான் இதுக்கு சிறைச்சாலைக்கு இதா இருக்கட்டும் மற்ற இடங்கள்ல வந்து மிக சிறந்த தேசபக்தர்னு அவங்க தானே சவார்கரை சொன்னாங்க. வரலாறு இருக்கிறது. ஆனாலும் காங்கிரஸ் அவங்களுடைய ஒரு நேரேட்டிவ், அதை சப்ஸ்டான்ஷியேட் பண்றதுக்காக இது போன்ற பைத்தியக்காரன் சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு போடுறான். ஆனா சுப்ரீம் கோர்ட் சரியாக ஒரு சம்மட்டி அடி அடிச்சிருக்கு. இது மாதிரி தேவையில்லாததுக்கெல்லாம் கேஸ் போட்டினா
உன் மேலே அபராதமும் நாங்கள் போடுவோம்னு சொல்லியிருக்காங்க. இதை மிக சரியான தீர்ப்பாக நாங்கள் பார்க்குறேன். வீர் சவார்கரை பற்றி அந்த வரலாற்றை, செண்பகராமன் பிள்ளை போன்றவர்களை பற்றிய வரலாற்றை இன்னும் நம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த செய்தி. நன்றி. நன்றி.